கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் குடும்பத்தில் குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாழும்படியாய், எந்த விதத்திலும் பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் உபத்திரவங்கள், பிசாசின் சோதனைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி இவர்கள் வாழ்ந்து இவர்கள் எதிர்காலத்திலே ஆகாய மண்டலத்து சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், எந்த விதத்திலும் இவர்கள் வழி விலகி போகாதபடி, எந்த விதத்திலும் வஞ்சிக்கிறவனும் திருடுகிறவனும் ஏமாற்றுகிறவனும் ஆகிய பொல்லாத பிசாசின் தந்திரங்களிலே இவர்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி இன்று ஒரு அற்புதமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த பொல்லாத சத்துரு பிசாசு உங்கள் பிள்ளைகளை எந்த இடத்திலும் அவருடைய நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கென்று கொடுத்த நல்ல மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை திருடி செல்லாதபடிக்கு நாம் இன்று ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வாயா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக என்ன செய்யலாம், எப்படி பிள்ளைகளை நாம் பராமரிக்கலாம், பேணலாம், அல்லது எப்படி பிள்ளைகளை நடத்தலாம், வளர்க்கலாம் என்பதை குறித்து இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பார்கள். அதுவே நம்முடைய கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசையும் அவருடைய நம்பிக்கையுமாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று எழுதப்பட்டபடியே நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தரால் போதிக்கப்பட இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை, நியமங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை அவர்கள் நிச்சயமாய் கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் அவர்களுடைய சமாதானம் மாத்திரமல்ல, அதலினால் உங்கள் சமாதானமும் பெரிதாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், ஐயா கர்த்தர் கொடுத்த உங்கள் சமாதானம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை உங்கள் பிள்ளைகள் மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் அப்படியாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதங்களை, அவருடைய நல்ல எதிர்காலத்தை பொல்லாத சத்துரு திருடிக்கொண்டு போகாதபடி, கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் செய்யாதபடி என்று ஒரு மகிமையான ஒரு இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றும். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். அதாவது தேவ மனிதனாகிய தாவீது அவருடைய செல்ல குமாரனாகிய சாலமோனுக்கு அவருடைய அந்திம காலத்திலே ஒரு அற்புதமான வார்த்தையை கடைசியாக சொல்லிவிட்டு அவர் நித்திரை அடைகிறார். அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், சாலமோனுக்கு தாவீது கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வழிமுறைகள், போதனைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவற்றை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வந்து பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். அப்படியாய் தாவீது தன்னுடைய மகனுக்கு தான் அத்தனை காலமாய் வாழ்ந்து 40 ஆண்டு காலமாய் இஸ்ரவேலை, யூதாவை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த மனிதன், பாருங்கள், தேவ ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, செழிப்பை அந்த நாடு முழுவதும் அவர்கள் பெற்று மகிழும்படியாய் வழி நடத்தி வந்த ஒரு அற்புதமான அனுபவஸ்தன், ஒரு அற்புதமான
அற்புதமான காரியஸ்தன், அற்புதமான வெற்றியாளன், ஜெயம் கொண்ட ஒரு மனிதன் தன் புத்திரனுக்கு சொல்லும் பொழுது ஐயா எப்படி கவனமாய் சொல்லி இருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான அனுபவங்களோடு வாழ்ந்த அந்த தேவ மனிதன் தன் சொந்த மகனுக்கு சொல்லும் பொழுது அவர் எத்தனை தன்னுடைய அனுபவங்களின் ஆழத்தில் இருந்து தன்னுடைய ஆண்டவரை, கர்த்தரை, சர்வ வல்லமை உள்ள தேவனோடு வாழ்ந்து வளர்ந்து நடந்த அந்த அற்புதமான வழிமுறைகளை குறித்து தன் பிள்ளைக்கு எப்படியாய் போதித்திருப்பார். கவனித்து பாருங்கள். அப்படியாய் அவர் போதித்த அற்புதமான காரியங்கள் ஐயா, அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலிக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளினால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாய் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பார்கள். 1 ராஜாக்கள் 2:3 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாய் தன்னுடைய அந்திம காலத்திலே சாலமோனை அழைத்து, தன்னுடைய செல்ல குமாரனை அழைத்து அவனுக்கு அவர் கொடுத்த அறிவுரைகளை கவனியுங்கள். என் அன்பு மகனே, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும், நீ என்ன செய்தாலும் சொல்றாரு, நீ என்ன செய்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உன் வாழ்க்கை முழுவதிலும், உன் வாழ்க்கையின் வழிகளிலெல்லாம் எல்லாவற்றிலும் நீ புத்திமானாய் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் என்னை குறித்து, ஐயா என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கலாம். உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழிகளை காத்து கொண்டால், ஓ மைட்டி காட், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க புருஷன் ஒருவன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று தன்னுடைய மகனோடு அற்புதமாய் இந்த கர்த்தருடைய தேவ வார்த்தைகளை அவர் தெரிவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் எங்கே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எந்த வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் சரி, எங்கே எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கள் புத்திமானாய் இருப்பதற்காக, ஐயா எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பதற்காக, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்ந்து தேவன் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் நடக்க வேண்டிய வழிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே சொன்னது போல கர்த்தர் தாவீதுக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்து சொன்னதின்படியே, தாவீதின் பிள்ளைகள் என்பதற்காக அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, தாவீதுக்கு பிறந்தார்கள், சாலமோனுக்கு பிறந்தார்கள் அல்லது சாமுவேலுக்கு பிறந்தார்கள் என்பதற்காக இவர்கள் மேன்மையான மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று உறுதியாய் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் பிள்ளைகளின் மீதும் என்றென்றைக்கும் சந்ததிகளின் மேலும் இருந்தாலும் அவர்களும் அதை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஐயா, அப்படியாய் அவர்கள் காத்துக்கொள்ளும் பொழுது எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறார்கள், எதற்காக ஆயத்தமாகிறார்கள், அல்லது என்ன படிப்பை படிக்க ஆவலாய் இருக்கிறார்கள், எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி, பிள்ளைகளின் செழிப்பு, பிள்ளைகளின் எதிர்காலம், இவைகளெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. உங்களுடைய பலத்தினாலும், பொருளாலும், செல்வத்தினாலும், ஞானத்தினாலும், அவருடைய படிப்பு பலத்தினாலும் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். என் தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் அல்ல, அல்லவே அல்ல. ஞானிகளுடைய மகா பெரிய ஞானவான்களுடைய பிள்ளைகள் பைத்தியக்காரர்களைப் போல வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும். ஐயா, தகப்பன் மிக பேறு பெற்ற சிறந்த ஞானவானாய் அறிவாளி
அறிவாளியாய் பேச்சாற்றல் மிக்கவனாய் இருக்கிறான். பிள்ளைகளோ தப்பளைகளாய் பிறந்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தகப்பனுக்கு இருக்கிற ஞானத்தின் ஊர் போற்றும் உலக போற்றும் ஞானவானாய் வாழ்ந்தவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் பேசினால் கூட இவர்கள் அந்த ஞானம் உள்ளவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஐயா, உலகத்திலே மேன்மையான ஸ்தானங்களில் உள்ளவர்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் அற்பமாய் எண்ணப்படுகிற ஜோலிகளில் வேலைகளில் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் வாழ்ந்து ஞானமாய் புத்தியாய் அறிவாய் மேன்மையாய் இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கிற அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் அப்படி நினைப்பதற்கு எதுவுமே இல்லாதவர்களாய், அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழாதவர்களாய், ஏனோ தானோ என்று வாழுகிறவர்களாய் நாம் பார்த்திருக்கிறோம். அநேகமாய் எதிர்பார்க்கிறபடி நடப்பதில்லை. இவர்கள் ராஜாக்களை போல இருப்பார்கள், வாழ்வார்கள், வளர்வார்கள், இவர்கள் எதிர்காலம் அப்படியாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் சூன்யமாய் போனதை நானும் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் என்ன படிக்கிறார்களோ, எங்கே வாழுகிறார்களோ, எப்படி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எதிர்காலங்கள் எல்லாம் மேன்மையாய் மகிமையாய் மாறுவதற்காய், அவர்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் புத்திமான்களாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், அவர்கள் எதிர்காலங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அவர்கள் எந்த விதத்திலும் பிசாசின் தந்திரங்களில் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த விதத்திலும் பிசாசின் கண்டிகளிலும் வலைகளிலும் சிக்கிக் கொள்ளாதபடி நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாய் அவர்கள் தங்கள் வழிகளை கர்த்தருடைய வார்த்தையின்படியே காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொன்னது போலவே, கர்த்தர் தாவீதுக்கு சொன்னது போலவே, இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க உனக்கு ஒரு புருஷன் இல்லாமற் போவதில்லை. மைட்டி காட், உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் அவர்கள் நல்ல சிங்காசனங்களிலே ஏறுவார்கள், மேன்மையான மகிமையான பதவிகளிலே பட்டங்களிலே ஏறுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் நினைத்து பார்த்திராத, அவர்கள் வேண்டுவதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் அவர்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான மகிமையான வாய்ப்புகளை கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மேலும் 4ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார் தாவீது, மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இன்று நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளாய் வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர்களை நாம் நடத்த வேண்டும். அவர்கள் அப்படியாய் நடக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவர்கள். என்ன விலை கொடுத்தாலும் சரி, எத்தனை பாடுபட்டாலும் சரி, சிறு பிராயம் முதற்கொண்டே அவர்களை தேவனுடைய கட்டளைகளிலும் கற்பனைகளிலும் நடத்துவதற்கு பழப்பிக்க வைக்க வேண்டும். நியாயங்களை, கர்த்தருடைய நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள நினைவு கொள்ள அதன்படி நடக்க பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தும் பொழுது, சிறு வயதிலே நீங்கள் அவர்களை நிச்சயமாய் 5 இருந்தே அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி தேவ கட்டளைகளிலே வாழும்படி கவனமாய் இருந்து அவர்கள் கர்த்தருடைய காவலை காக்கும்படியாய், கர்த்தருக்கென்று தன்னுடைய இருதயத்தை, ஆத்துமாவை, எண்ணங்களை, சரீரத்தை, அவர்களுடைய எல்லா நடக்கைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர்களும் சாலமோனை போன்று நிச்சயமாய் உயர்த்தப்படுவார்கள். ஞானத்திலும் புத்தியிலும் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பார்கள். ஒரு காலமும் அவர்கள் வீழ்ந்து போகாதபடி அவர்களுக்கு நல்ல சிங்காசனங்களிலே ஏறுகிற நல்ல சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கைகளை கர்த்தர் கொடுப்பது அது லேசான காரியம். அவர்கள் எந்த காலம் வரைக்கும் அவர்கள் சாலமோனை போல அவர்களும் நிச்சயமாய் அவர்களை காத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் அத்தனை காலமும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நியமங்களிலே செழித்திருப்பார்கள், ஓங்கி
வளரும் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். நீங்கள் அவருடைய சமாதானங்கள் பெரிதாயிருப்பதை, அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருப்பதினால் உங்கள் சமாதானமும் உங்கள் சந்தோஷமும் சமாதானமும் பெரிதாயிருப்பதை காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளை கலெக்டர் ஆயிட்டா போதும், என் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆயிட்டா போதும், என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆயிட்டா போதும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இந்த மகிமைகளை பெற்றிருக்கிறார்களா என்றால் அது அநேகமாய் சந்தேகமாய் போயிருக்கிறது. என் பிள்ளை ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே வந்துவிட்டால் போதும், அவன் அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு சென்று விட்டால், அவன் ஒருவேளை பெரிய நாடுகளுக்கு சென்று விட்டால் போதும், மறுத்தரும் போதும் என்று நினைத்தவர்கள் அநேகமாய் ஏமாந்து போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்க வேண்டும், உயர் பதவிகளிலே வர வேண்டும், உயர்வும் உன்னதமான மேன்மையான படிப்புகளை படிக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் அவர்கள் இருக்க வேண்டும். பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகளை பெற்றுக் கொள்ளட்டும். ஆனால் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்காய் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள வேண்டும் என்றே ஜெபியுங்கள், என்றே அவர்களை நடத்துங்கள். அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படிக்கு அவர்களுடைய காவல் காக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை தேவ கிருபையினால் தேவனுடைய வார்த்தைகளினால் காக்கப்பட்டிருக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. மைட்டி காட், சாலமோனுடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது, மிகவும் ஸ்திரப்பட்டது. செல்வத்திற்கு மேல் செல்வம், செழிப்பிற்கு மேல் செழிப்பம், மகிமைக்கு மேல் மகிமம், ஞானம், புத்தி, விவேகம், எல்லாவற்றிலும் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த சமஸ்த பூமியின் ராஜாக்களை காட்டிலும், சகல ராஜாக்களை பிரபுக்களை காட்டிலும் மேன்மையான மகிமையான ஞானத்தோடும் புத்தியோடும் விசேஷித்த கிருபைகளோடும் சாலமோன் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோன் தகப்பனுடைய கட்டளைகளை மீறாதபடி தேவ நியமத்திற்கு கீழ்ப்படிந்த நாட்களிலெல்லாம் செல்வமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் அவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்று அவர்கள் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்கள் போல கிடந்தாலும் சரி, அவர் நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து, சிங்காசனங்களில் இருந்து எடுத்து அல்ல, அவர் எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து சிறியவனை குப்பையில் இருந்து எல்லாம் முடிந்துவிட்ட சூழ்நிலையில் இருந்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ஏறும்படி மேன்மையான மகிமையான சிங்காசனங்களிலே அவர்கள் ஏறும்படி செய்வேன் என்று சொன்னாரே, அப்படியாய் உங்கள் பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் மாத்திரம் கர்த்தருடைய காவலை காக்கிறவர்களாக, கர்த்தருக்காய் நீதியாய் உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாக அவர்கள் வாழட்டும். பிறகு எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கரங்களில் இருந்தே கிருபைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கை புழுதியில் கிடப்பது போல் கிடந்தாலும் சரி, ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் சூழ்நிலைகளும் உங்கள் பிள்ளைகளுமாய் புழுதியிலே கிடந்தாலும் சரி, அற்பமாய் என்ன சாம்பலாய் போன வாழ்க்கை எல்லாம் அழிந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஜீவனுள்ள நல்ல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை புழுதியில் இருந்து அவர் எடுத்து தூக்கி அவர் குப்பையில் இருந்து அவர்களை எழும்பச் செய்து அவர்களை உயர்த்தி தூக்கி நிச்சயமாய் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படியாய் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ளும்படியாய் நிச்சயமாய் அவர்களை நீங்கள் வளர்த்துங்கள், அவர்களை பொறுப்படுத்திக்
கொள்ளுங்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வீடு ஸ்திரப்பட்டிருக்கும். உங்கள் பலகணிகளை அவர் பளிங்கும். அப்படியாய் அவர்கள் வாழும் பொழுது அவருடைய எதிர்காலம் எந்த வகையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளை விட்டு விலகி போகாதபடி, எப்படி அந்த ஆதாம் ஏவாளை சத்துரு பிசாசானவன் வஞ்சிச்சானோ, எப்படி அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறும்படி செய்தானோ, எப்படி கர்த்தர் புசிக்க கூடாது அல்லது செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை பிசாசு வஞ்சித்து செய்தானோ, அதுபோல எந்த வகையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் பிள்ளைகள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த வகையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே வழிகளிலே நடக்காதபடி, அவர்கள் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் வாழ்வதற்கு பிசாசுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காதவர்களாய், எந்த வகையிலும் பிசாசுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதவர்களாய், எப்பொழுதும் எதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது போலவே தீய காரியங்களுக்கு, வேதத்திற்கு புறம்பான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அவர்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் அவர்களுடைய பலகணிகள் பளிங்கும், உங்கள் வாசல்கள் மாணிக்க கற்களும், உங்கள் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்படியாய் அவர்கள் எதிர்காலங்கள் பளிங்கும் மாணிக்க கற்களும் உச்சிதமான கற்களும் உள்ள மாளிகை போன்று உறுதியாய் கட்டப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தரே சொன்னது போல நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமும் சமாதானமுமாய் நிறைந்திருக்கும். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ எந்த வகையிலும் இந்த கொல்லவும் திருடவும் நாசமாக்கவும் வருகிற பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்க வருகிற அவர்களை வழிவிலகச் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிற, அவர்களை கர்த்தருடைய வசனத்தை விட்டு, வார்த்தையை விட்டு, வழிமுறைகளை விட்டு புறம்பாய் நடக்க கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ, எப்படி விழுங்கலாமோ, எங்கே இவர்களை தளர்த்தலாமோ, கெடுக்கலாமோ, அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பொல்லாத பிசாசின் கண்ணிகளிலே அகப்படாதபடி பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளில் நல்ல ஒரு எஸ்தரை போன்று, நல்ல ஒரு எஸ்தர் என்கிற அற்புதமான ஒரு பிள்ளையை போன்று கர்த்தர் உங்கள் மகளை நிச்சயமாய் மேன்மைப்படுத்த முடியும். எத்தனை பேர் கைவிட்டிருந்தாலும், உலகமெல்லாம் தூக்கி எறிந்திருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு யோசேப்பு எப்படி பாதுகாக்கப்பட்டானோ அப்படியே ஒரு தாவீது எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும், கொடுமைகளிலும், சிக்கல்கள், போராட்டங்கள், போர்களிலும், யுத்தங்களிலும் இருந்து கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டாரோ அப்படியே நல்லதொரு யோசேப்பை போல இன்று உங்கள் பிள்ளைகள் சிறைச்சாலையில் அடைப்பட்டது போல் அடைப்பட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை தாவீதை போல ஒரே அடியாய் துரத்தப்பட்டு யார் எந்த அதிகாரமும் துரைத்தனங்களும் துரத்தி கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் எல்லா பிசாசின் கண்ணிகளிலும், பிசாசின் தந்திரங்களிலும், பிசாசின் எல்லா சிறை விருப்புகளிலும் இருந்து உங்கள் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த தேசத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உயிர் மீட்சியும் உண்டாகும்படியாய், எங்கள் திருச்சபைகளிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், எங்கள் அன்பு சகோதரர்களுடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நீர் எங்களுக்கு அறிவிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அனுதின மன்னாவினால் நீர் எங்களை போஷித்து, உம்முடைய வார்த்தைகளினால் அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் நீங்கள் தொடர்ந்து எங்களை நீர் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபித்தது போலவே
பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் கர்த்தரால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா, இவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல, இவர்கள் நல்ல தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே வாழ்கிறது போல, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பிள்ளைகள் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் புத்திமான்களாய் வாழும்படியாய் கர்த்தருடைய வசனங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளுகிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளை அப்படியாய் வளர்த்துகிற ஐயா, பிள்ளைகளை சகல தேவ ஞானத்திலும் தேவ தயவிலும் தேவ பயத்திலும் நடத்துகிற பெரிய பாக்கியமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளுமாய் இவர்கள் எதிர்காலங்கள் எல்லாம் சிறப்பாய், ஆசீர்வாதமாய், அற்புதமாய், அதிசயமாய் அநேக ஜனங்களுக்கு முன்பாய் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நியமங்களிலே இவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தாவே உமக்கு உண்மையாய், உமக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் இவர்கள் வழிகளை காத்துக் கொள்ளுகிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் இவர்கள் வாழ்ந்து என் தெய்வமே இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஓ லார்ட், தாவீதுக்கு நீர் ஒரு புருஷனை கொடுத்தது போல ஓ அவர்கள் அப்படி வாழ்ந்தால் உனக்கு அப்படியாய் ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று தாவீதுக்கு கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் கடைபிடிக்கும்படியாய் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்திலே, எங்கள் வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் இவர்கள் காத்து நடக்கும்படியாய், கர்த்தருடைய காவலை காக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகளை சிறு பிராயம் முதற்கொண்டே கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் அவர்களை செம்மையாய் நடத்துகிற ஞானத்தை, கர்த்தருக்கு பயந்து ஐயா தீமையை விட்டு விலகுகிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலக காரியங்களிலே நம்பிக்கை ஐயா மனிதர்கள் மீதும் பிரபுக்கள் மீதும் அதிபதிகள் மீதும் வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டபடியே பிள்ளைகள் படிக்கிற பெரிய படிப்புகளை மாத்திரமல்ல, பிள்ளைகள் பெற்றிருக்கிற பெரிய பட்டங்களை, வேலைகளை மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், கர்த்தர் கொடுக்க போகிற மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் எந்த விதத்திலும் பிசாசுக்கு இவர்கள் இடம் கொடாதபடி, எந்த விதத்திலும் பிசாசின் கண்ணிகளிலே அகப்படாதபடி, எந்த விதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களிலே, எல்லா பில்லிசூனிய மாந்திரிகங்களிலே அகப்பட்டு கொள்ளாதபடி, ஐயா உம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பிசாசின் நய வசனங்களிலே ஐயா ஆசை காட்டி பிள்ளைகளை பிசாசு எந்த விதத்திலும் இழுத்து சென்று கெடுத்து விடாதபடி, பிசாசின் தந்திரங்களில் இருந்து இவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாய், பிசாசின் கண்ணிகளில் இருந்து பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளும்படியாய், எந்த தொடர்பும் வாலிப பிள்ளைகளை எந்த விதமான காரியமும் இவர்களை கெடுத்து விடாதபடி, நாசமாக்கி விடாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சகல தடைகளும் மாறி போகட்டும். ஐயா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் பிள்ளைகள் திசை மாறி போகாதபடி, அழிந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி என் தெய்வமே நீங்க கொடுத்த நல்ல வார்த்தையின்படியே என் பிள்ளைகள் ஐயா என் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் சின்னவராய் சிறியவராய் இருக்கிறவர்களை, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. பிள்ளைகள் எந்த பிசாசின் கண்ணிகளிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை 1000ஆய் 10000ஆய் பெருக செய்வீராக. நன்றி
நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் பெரிதாயிருக்கும்படியாய், இவர்கள் எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மேன்மை அடைகிறதாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த பிள்ளைகளுடைய இந்த அற்புதமான ஜெபத்தை, வேத தியானத்தை அநேகருக்கு அனுப்புகிற தேவ பிள்ளைகளுடைய கரங்கள், பண்ணுகிற கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக பிசாசு அவற்றை எந்த விதத்திலும், அவர்களையும் அவருடைய நல்ல வாழ்க்கையையும் எந்த விதத்திலும் வஞ்சிக்க, அழிக்க, திருடி விடாதபடி நாம் தொடர்ந்து அதிகாலை ஜெப வேளைகளிலே ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தரே உயர்த்தி உன்னதங்களிலே உயர்ந்த சிங்காசனங்களிலே உட்கார வைப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.